உலகெங்கிலும் இருக்கும் பிகைன் பக்தி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. எல்லார் மனதிலும் இருக்கக்கூடிய பெரிய கேள்வி என்னன்னா, என்னுடைய திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும்? அல்லது பிரம்மச்சாரியா இருப்பீங்க, அதாவது கல்யாணம் பண்ணிக்காம இருப்பீங்க. நான் எந்த வது, எனக்கான சரியான பெண் வாழ்க்கை துணை யாரு? அல்லது கல்யாணம் பண்ணாத பெண்ணா இருந்தா எனக்கான ராஜகுமாரன் யாரு? இது போன்ற விஷயங்கள்ல கற்பனைகளும் கனவுகளும் நிறைய இருக்கும். அப்போ யார் யாரை திருமணம், யாருக்கு யார் இங்கு யாரோ அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவாங்க. அந்த பெரும்பாலும் பெரியவர்கள்லாம் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, மேரேஜஸ் ஆர் மேட் இன் ஹெவன்னு சொல்லுவாங்க. திருமணங்கள் சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுகிறது. இறைவன் முடிவு யார் வேணா யாரை வேணா கட்டிக்க முடியாது. நல்லா புரிஞ்சுங்க. நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, ஒரு சாதாரண ஆள் ஒரு பெண்ணு அவங்கள கல்யாணம் எங்கே பண்ணிடுங்க பார்ப்போம், முடியாது. என்றைக்குமே அந்த பிராப்தம் இருந்தால் மட்டும்தான் அந்த திருமணம் நடக்கும். நீங்கள் அதில் ஆள் அதிகாரம் பவர்லாம் ஒன்றும் கிடையாது. அந்த பிராப்தம் இன்னாருக்கு இன்னார் என்று எழுதி வைத்தானே தேவன் அன்று. நாங்கள் அந்த மாதிரி யாருக்கு யார் கூட சேர்றதுங்கிறது ஒரு தேவ ரகசியம், அது சூட்சுமம். அப்படி சேர்ந்தவங்கள்லாம் வாழ்ந்துட்டாங்களா? இத்தனை பொருத்தம் பார்க்குறோம், எல்லாரும் வாழ்ந்துட்டானா தெரியாது. ஸோ எது இதையெல்லாம் தீர்மானிக்கிறது? எந்த விதமான சக்திகள் தீர்மானிக்கிறது? சரி, வாக்கப்பட்டாச்சு, கழுதைக்கு வாக்கப்பட்டா அந்த மாதிரி இப்போ வாக்கப்பட்டாச்சு. இப்போ நம்ம சேர்ந்து வாழ்ந்து தான் ஆகணும். அதுக்கு நம்ம என்ன செய்யலாம்? எந்தெந்த பரிகாரங்களை, எந்தெந்த தெய்வங்களை நம்ம என்னெல்லாம் பண்ணால் நம்ம மனைவி கூட கரைச்சல் இல்லாமல் போகலாம், கணவர் கூட புகைச்சல் இல்லாமல் போகலாம் போன்ற விஷயங்கள் ஜென்ரலாக ஒரு வார்த்தை சொல்லிடுறேன். இவர்கள் மட்டும் இவர்களோடு சேருவதை சற்று தவிர்க்கலாம் அப்படிங்கிற மாதிரியான விஷயம் மட்டும் சொல்கிறதா இருந்தால், அஸ்வினி நட்சத்திரத்துக்கும் கேட்ட நட்சத்திரத்துக்கும் ஆகாது. அஸ்வினி கேட்ட ஆகாது, வேண்டாம், ஜென்ரலாக அவாய்ட் பண்ணுங்க. பரணிக்கும் அனுஷத்துக்கும் ஆகாது, கிருத்திகைக்கும் விசாகத்துக்கும் ஆகாது, ஜென்ரலா. ரோஹிணிக்கும் சுவாதிக்கும் ஆகாது, இவங்க ரெண்டு பேருக்கும். திருவாதிரைக்கும் திருவோணத்துக்கும் ஆகாது. புனர்பூசத்திற்கும் உத்திராடத்திற்கும் ஆகாது. யார் வேணா கணவன், இது எய்தர் இவங்க மென் சைடு, அவங்க ஃபீமேல் சைடு, அது ஃபீமேல் சைடு மேல் சைடு, எப்படியா இருந்தாலும். பூசம் பூராடம் ஆகாது. ஆயில்யத்திற்கும் மூலத்திற்கும் ஆகாது. ஆயில்ய நட்சத்திரம் மூல நட்சத்திரக்காரங்க சேரக்கூடாது. அதில் ஆயில்யம் 1 2 3 4, மூலம் 1 2 3 4, இது எல்லா நாளும் தான். ஆயில்யம் ஜென்ரலாகவே, ஆயில்யம் மூலம் ஆகாது. அடுத்து மகோர் ரேவதி ஆகாது. அதே மாதிரி பூரம் உத்தரட்டாதி ஆகாது. அதே மாதிரி உத்தரம் பூரட்டாதி ஆகாது, உத்தரம் பூரட்டாதி. அடுத்ததாக ஹஸ்தமும் சதயமும் ஆகாது. ஹஸ்தமும் சதயமும். மிருகசீர்ஷமும் சித்திரையும் அவிட்டமும் ஆகவே ஆகாது. மிருகசீர்ஷம் சித்திரை அவிட்டம், அந்த 3 காம்பினேஷன்ல எதுவுமே ஆகாது. இதெல்லாம் ஜென்ரலாக சொல்றது. எனக்கு திரும்ப ஒன்று தடவை ரிவைண்ட் ஓட்டி பார்த்துக்குங்க. இதெல்லாம் ஜென்ரலாக சொல்றது. இருந்தாலும் நம்ம ஒவ்வொரு ராசிக்கா ஸ்பெசிஃபிக்கா இப்போ போக போறோம். அவ்வகையிலே மீனராசிக்காரர்கள், நான் ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருக்கேன், என்றைக்குமே 4 பேருக்கு காத்து வாக்கில் 2. என்ன? மீனராசிக்காரர்கள், மிதுன ராசிக்காரர்கள், கன்னி ராசிக்காரர்கள், தனுசு ராசிக்காரர்கள். இவங்க 4 பேருக்கும் இயற்கையே இறைவனே 2 பொண்டாட்டி கொடுத்துருக்காரு. அதனால் இவங்களுக்கு ஒரு நாடி அதிகம். ஸோ அதனால் இது இப்படி தான் நடக்கும். ஆனால் இது இப்படி தான் நடக்குமா அப்படிங்கிறது தான் வித்தியாசமே. இப்போ நம்ம வண்டி வச்சுருக்கோம். நம்ம வண்டி ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். இப்போ நம்ம சங்கரனை வண்டி வச்சுருக்கார். அவர் வண்டி பார்த்திங்கன்னா இப்போ இவ்வளோ சிசி போகும், ஒரு 110 சிசி. 1 மினிட்ல இப்படி முருகன் ட்ருன்னு போயிடும். ஓகே, 1 மினிட்ல போயிடும். 1 மினிட்ல போகிற அளவுக்கு இங்கே டிராஃபிக் இருக்கா? அடுத்த பாயிண்ட். கடவுள் வண்டியை கொடுத்த கடவுள் கண்ணு முன்னாடி ஒரு தண்ணீர் லாரி கொண்டு வந்து நிறுத்திடுறாரு. உனக்கு பைக் இருக்கிறது என்னமோ உண்மைதான். நீங்கள் 110ல் போகக்கூடிய பைக் வச்சிருக்கிறது உண்மைதான். அந்த பைக் இயங்குவதற்கான ஓடுதளம் இங்கே இருக்கானா இல்லையாப்பா? மீனராசிக்காரங்களுக்கு 2 பொண்டாட்டி யோகம் இருக்கிறது உண்மைதான். காத்து வாக்கில் 2 உண்மைதான். ஆனால் அது இயங்குவதற்கு உனக்கு டைம் இருக்கா இல்லையேப்பா? இப்போ நல்லா மீனராசி சார், இங்கே பாருங்கள், என் ஃபோன் எங்கே இருக்குன்னு எனக்கே தெரில. பாதி நேரம் என் ஃபோனை யார் யாரோ ஹேண்டில் பண்ணுறாங்க. இப்போ எனக்கு யாராவது ஒரு பொம்பளை புள்ள மெசேஜ் அனுப்பி ஹாய், நான் பதிலுக்கு என்ன பண்ணும்? ஹாய், ஐ லவ் யூ. ஐ ஆல்சோ லவ் யூ அப்படின்னு அனுப்பிச்சா தானே ஒரு லவ் வரும். நம்ம ஆள் வேறு என்ன சொல்லிட்டாரு, நம்ம முதலமைச்சர் வேறு என்ன சொல்லிட்டாரு, யாரையாவது பின்தொடர்ந்தால் 5 வருஷம் சரி. யாருக்காவது டிஜிட்டலா இல்லை மின்னணு ஒரு ரீதியாக நீ யாருக்காவது மெசேஜ் அனுப்பி துன்புறுத்தினா 2 வருஷம் சரி. உடல் மொழிகளால் யாருக்காவது சைகை தெரிவித்தால இவ்வளோ சரி. அப்போ நான் லவ்வை எப்படி தான் சொல்கிறது? எனக்கு தெரியாமல் தான் கேட்குறேன். நான் மெசேஜ் அனுப்பிச்சாலும் தப்பு, பின்னாடி போனாலும் தப்பு. ஏங்க நியாயமாக கேட்குறேங்க, எல்லாமே தப்புனா நம்ம தாத்தாலாம் எப்படி இருந்தார்? அழகாக உட்காந்து ஒரு முட்டுச்சோத்தில் உட்காந்து வர போகிறவங்க ஜடையை பிடிச்சி இழுத்து லவ் பண்ணிட்டு இருந்தார். அவர்லாம் ஜாலியாக அந்த மனுஷன் வாழ்ந்து செத்து விட்டார். நம்ம அப்பா காலத்துலேருந்து ஆரம்பிச்சு இந்த ஸ்ட்ரிக்ட்டு பிடிக்கிறாங்களாம், ஸ்ட்ரிக்ட்டு. இப்போ நமக்கு பயங்கர ஸ்ட்ரிக்ட்டு.
அப்போ மீனராசிக்காரங்கன்னு கிடையாது, பொதுவாகவே எல்லா ராசிக்காரங்களுக்கும் ஸ்ட்ரிக்ட் தான். நான் என்ன மட்டும் சொல்லலை, நம்ம எல்லாருமே தான் சொல்கிறேன். நம்ம பிகின் பக்தி டீமில் இருக்க எல்லாரும் சொல்கிறேன். எல்லாரும் பாதி நேரம் போனை அணைச்சி தான் வச்சிருக்க சொல்கிறாங்க. ஏன்னா ஷூட்டிங் நடக்குது இல்லை, எல்லா போனையும் அணைச்சே வச்சுருந்தா எப்படியா வாழ்கிறது? போயா 10 மணிக்கு மேலே வாழ்ந்துக்கியா? 10 மணிக்கு மேலே தான் பாதி பேர் வாழ்கிறான். அது வேற போர் தீர்த்தவாரி வேற, அப்படியே போதையிலேயே வாழ்ந்துட்டு போயிட வேண்டிதான். ஸோ அப்போது யோசிச்சு பாருங்கள். நான் ஒரு சேனல்னு சொல்ல, ஒரு கார்ப்பரேட் மீட்டிங் கூட தான் எடுத்துக்கங்க. பெரும்பாலான கார்ப்பரேட் மீட்டிங்லாம் புட்டி ஒரு ஆல் மொபைல் சைலன்ஸ், அவ்வளோதான். இந்த மீட்டிங் முடிகிறதுக்கு 6 மணி நேரம். 6 மணி நேரம் எவனும் மொபைலை பார்க்கவும் கூடாது, தொடவும் கூடாது. மேனேஜர் மூஞ்சி இப்படியே பார்த்துட்டே இருக்கணும். நான் வாழ்கிறது உனக்காகவா இல்லை எனக்காகவா? அது எனக்கே தெரில. இப்போ மீனராசிக்காரங்க புலப்பெல்லாம் இப்படி தான். ஸோ அப்போ 7 கூடையவன் புதன். புதன் என்பதால் மீனராசிக்காரங்களுக்கு பெரும்பாலும் உங்களுக்கு புதன் சம்பந்தப்பட்டவர்கள். உங்களுக்கு புதன்னா யார்? மருத்துவர். புதன்னா யார்? வியாபாரி, பிஸ்னஸ்மேன், பிஸ்னஸ் விமன், பேச்சாளர். இவங்களாம் உங்களுக்கு அட்ராக்ட் ஆவாங்க. பேச்சாளர், நல்லா பேசுகிறவங்க, பட்டிமன்ற பேச்சாளர், நல்ல ஒரு சிந்தனையாளர், எழுத்தாளர், இவங்கெல்லாம் உங்களுக்கு நல்ல பர்ஃபெக்ட் மேட்ச். ஆனால் இயற்கை உங்களுக்கு அப்படி தராது. ஏன் அப்படின்னா, ஏற்கனவே நீங்கள் குரு, நீங்களும் ஒரு படிப்பாளி. 7 கூடைய புதனும் ஒரு படிப்பாளி. 2 படிப்பாளியும் சேர்ந்து நீங்கள் ஒன்றும் பண்ண வேண்டாம். ஜாடிக்கு ஏற்ற மூடிங்கிறது தான் கணக்கு. நல்லா புரிஞ்சுங்க. 2 பேரையும் ஒரே வேவ்லென்த்தில் கடவுள் யார் கூட சேர்ந்தா நம்ம சந்தோஷமாக இருப்போமோ அவங்க கூட மட்டும் சேர விட மாட்டார். பாருங்கள், நேச்சரை பற்றி ஒரு கவிதை கூட படிச்சிருப்பீங்க. யார் கூட பேசினா மனம் சந்தோஷப்படுமோ அவங்க கூட மட்டும் பேச விடாது இந்த விதி. வெட்டி போய் வீணாக போனோம்லாம் டெய்லி பேசிட்டே போவான். இவங்ககிட்ட பேசணுங்கிறது தான் நம்ம விதி. அவங்கள்ட்ட ஒரு 5 நிமிஷம் கூட பேச விடாது. ஸோ அப்போ 2 கூடைய யார்? செவ்வா. காலத்துக்கும் உங்களுக்கு செவ்வா தான் விதி. ஏன்னா அவர் தான் புரட்சிக்காரர், நீங்கள் எழுத்துக்காரர். 2 மேட்ச். நீங்கள் ஒரு துருவம், அவங்க ஒரு துருவம். அப்போது வடக்கு தெற்கும் சேர்ந்தது தான் வாழ்க்கை. அப்போது மீனராசிக்காரங்களுக்கு பெரும்பாலும் மேஷமும் விருச்சிகக்காரன் பெரும்பாலும். ஏன்னா மீனத்துக்கு 2 கூடையவன் செவ்வா, விருச்சிகத்துக்கு 2 கூடையவன் தனுசு. இங்கே 2 பேருக்கும் அப்படி ஒரு காம்பினேஷன், நல்ல மேட்சிங். ஸோ அப்போது மீனராசிக்காரர்கள் தனுசை, இது உங்களுக்கு மேஷத்தையும் விருச்சிகத்தையும் யாராவது ஒருத்தரை திருமணம் பண்ணிக்கிறது நல்லது. அதுதான் உங்களுக்கு செட் ஆகும். ஸோ நீங்கள் பெரும்பாலும் சிகப்பு கலர் ஆடைகள் அணிந்து கொள்ளுங்கள். நம்பர் 9 பயன்படுத்துங்கள். செவ்வாய் பகவானுடைய தெய்வமாகப்பட்ட முருகப்பெருமானை, வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா விடுங்கள். பெரும்பாலும் நீங்கள் பேச்சாளர்களை திருமணம் பண்ணிக்கிறது இன்னும் ஒன்றும் பிரச்சனையாகும். ஏன்னா நீங்களும் பேசுவீங்க, அவங்களும் பேசுவீங்க. கூட்டத்தில் யாராவது ஒருத்தர் பேசணும், ஒருத்தர் கேட்கணும். 2 பேரும் பேசுறதுக்கு இது ஒன்றும் பட்டிமன்றம் இல்லை, இது வீடு. ஸோ அதனால் ஜாக்கிரதையாக இருங்க. கீழே போய்ட்டு இருக்க இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க. உங்களுடைய சொந்த ஜாதகத்தை புக் பண்ணிக்கோங்க. உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களில் பங்கு கொண்டு உங்களுக்கான பலன்களை பெறுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.